மாநில அரசை ஒடுக்கும் செயலாக அமலாக்கத்துறையினரின் நடவடிக்கை அமைந்துள்ளது. துரை வைகோ பேட்டி. சென்னை மாநில அரசை மிரட்டும் செயலாகவும் ஒடுக்கும் செயலாகவும் அமலாக்கத்துறையினரின் நடவடிக்கை அமைந்துள்ளது என துரை வைகோ தெரிவித்துள்ளார். சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் அமைச்சர் செந்தில் பாலாஜி கைதான நிலையில் 28ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஏற்கனவே நீதிமன்ற காவலுக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதால் நீதிமன்ற காவலுக்கு எதிரான மனு தள்ளுபடி செய்யப்பட்டது. செந்தில் பாலாஜியை ஜாமீனில் விடுவிக்க கோருவது, காவேரி மருத்துவமனைக்கு மாற்றுவது குறித்த மனுக்கள் மீது உத்தரவு பிறப்பிக்கப்பட உள்ளது. இந்நிலையில் தான் இது குறித்து சென்னை ஓமந்தூர் மருத்துவமனையில் மதிமுக முதன்மை செயலாளர் துரை வைகோ செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது கடந்த வாரம் வருமான வரி சோதனை நடந்தபோது முழு ஒத்துழைப்பு அளிப்பதாக செந்தில் பாலாஜி தெரிவித்திருந்தார். ஆனால் அமலாக்கத்துறை சோதனைக்கு போது 20 மணி நேரமாக அவருக்கு துன்புறுத்தல் அளிக்கப்பட்டது. அமைச்சர் செந்தில் பாலாஜி கைது சட்டத்திற்கு புறம்பாக நடைபெற்றுள்ளது. தலைமைச் செயலகத்திற்குள் அத்துமீறி சோதனை செய்தது தவறு. விசாரணைக்கு ஒத்துழைப்பேன் என கூறிய பிறகும் தீவிரவாதியை போல நடத்துவது பார்த்திங்கன்னா கண்டிக்கத்தக்கது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காருங்க. செந்தில் பாலாஜியை அமலாக்கத்துறையினர் துன்புறுத்தி உள்ளனர். விசாரணையை சட்டத்திற்கு உட்பட்டு நடத்த வேண்டும். இஎஸ்ஐ மருத்துவமனையை சேர்ந்தவர்கள் அவருக்கு இரத்த குழாயில் அடைப்பு இருப்பதை உறுதிப்படுத்தி உள்ளனர். செந்தில் பாலாஜியை உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் அமலாக்கத்துறையினர் துன்புறுத்தி உள்ளனர். செயலலிதா முதலமைச்சராக இருந்தபோது நடந்த முறைகேடு தொடர்பாக தற்போது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. குடும்ப உறுப்பினர்களுக்கு தகவல் அளிக்காமல் செந்தில் பாலாஜியை அமலாக்கத்துறையினர் கைது செய்துள்ளது. மாநில அரசை மிரட்டும் செயலாகவும் ஒடுக்கும் செயலாகவும் அமலாக்கத்துறையினரின் நடவடிக்கை பார்த்திங்கன்னா அமைந்துள்ளது. பாஜக அரசு இல்லாத மாநிலங்களில் உள்ள கட்சிகளை அடக்கி ஒடுக்கும் செயலாகவே இது பார்க்கப்படுகிறது. இவ்வாறு அவர் கூறினார். த போஸ்ட் மாநில அரசை ஒடுக்கும் செயலாக அமலாக்கத்துறையினர் நடவடிக்கை அமைந்துள்ளது. துரை வைகோ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேட்டியை கொடுத்துருக்காருங்க. அதாவது மாநில அரசுகளின் பார்த்திங்கன்னா அவங்களுக்காக திறம்பட செயல்பட விடாமல் பார்த்திங்கன்னா முட்டுக்கட்டையாகவே பார்த்திங்கன்னா ஒன்றிய அரசு அவர்களை தடுக்குது அப்படின்ற மாதிரி துரை வைகோ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு தகவலை பார்த்திங்கன்னா நமக்கு கொடுத்துருக்காருங்க. இது விரைவில் மாற்றப்படணும். அவர்கள் குடும்பத்தாருக்கு கூட விஷயங்கள் தெரியாமல் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நடவடிக்கை எடுத்துருக்குது மிகவும் கண்டிக்கத்தக்கது அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஆல்னு ஒரு பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.